ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கன்வர்ஷன் ஆஃப் டைம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா ரீடிங் த டைம் பார்த்துட்டோம். ஸோ ஹவ் டு ரீட் டைம் இன் 2 வேஸ். பிராக்டிஸ் டு சே டைம் இன் 2 வேஸ் பார்த்துட்டோம். அப்புறம் இது பார்த்தோம். பேசிக்கா மெஷர்ஸ் ஆஃப் டைம் இன்ட்ரோ பார்த்தோம். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டைம் வந்து என்ன அதோட ஹிஸ்டரி லைட்டா பார்த்தோம். அப்புறம் நம்ம இதான் பார்த்தோம். ரீடிங் த டைம் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வீடியோ எங்க இருக்கு? இதான் கன்வர்ஷன் ஆஃப் டைம் பார்த்துடலாம். Calculation of time to the nearest seconds is very essential in some situations like launching of rocket, running race, arrival and departure. So we need to know the conversion of time. ஓகே, அதுக்கு நம்ம சில கொஷின்ஸ் வச்சு நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எப்படி கன்வர்ஷன் ஆஃப் டைம் பண்றதுன்னு. அப்புறமா நம்ம இது பார்க்கலாம். எது பார்க்க போறோம்னா முடிச்ச பிறகு நம்ம இந்த ஆர்டினரி டைம் அப்புறம் 12 இந்த ஏஎம்னா என்ன பிஎம்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 5 கொஸ்டின் முடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். Fill in the table to convert the units of time from hours to minutes or minutes to hours. Okay, first என்ன கொடுத்துருக்கான் ஈக்குவேஷன்னா 1 hour 60 minutes கொடுத்துருக்கான். அதாவது 60 minutes is 1 hour. ஸோ இதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணீங்கன்னா யூ ஹாவ் டு மேனிப்புலேட் திஸ் ஒரிஜினல் ஈக்குவேஷன் இன் சச் அ வே ஸோ தட் யூ கேன் கெட் வாட் யூ வாண்ட். சச் அ வே ஸோ தட் யூ கேன் கெட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன தேவை? 180 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஹவர்ஸ் தேவை? ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கை ஃபில் பண்றதுக்கு நீங்க எப்படி மேனிப்புலேட் பண்ணணும்னு யோசிக்கணும், அவ்வளவுதான். So you have to manipulate this original equation in such a way so that you can get what you want. அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ 60 minutes equal to 1 hour கொடுத்துட்டான். 1 hour equal to 60 minutes. 1 hour equal to 60 minutes. ஸோ 180 minutes உங்களுக்கு வேணும். அப்பனா என்ன பண்ணணும்? உங்களுக்கு 180 minutes எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு வேணும். ஸோ இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை போத் சைட்ஸ் நீங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 hours equal to 180 minutes கிடைச்சிடும். ஸோ 3 hours equal to 180 minutes. Since you multiply the original equation by 3, அப்பனா ஒரு சேஞ்ச் இல்லை. LHS நீங்க 3 ஆல மல்டிப்ளை பண்றீங்க, RHS 3 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஓவரால் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஏன்னா போத் சைட்ஸ் நீங்க 3 ஆல மல்டிப்ளை பண்றதுனால. ஸோ அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம இது எழுதிடலாம். 3 hours equal to 180 minutes. 3 hours equal to 180 minutes. ஃபர்ஸ்ட் blank fill பண்ணிட்டோம். 3 hours equal to 180 minutes. செகண்ட் blank என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை மினிட்ஸ் வந்து 6 hours கேட்டிருக்கான். ஸோ 1 hour 60 minutes. 6 hours எவ்வளவு மினிட்ஸ் கேட்கறான். So 1 hour equal to 60 minutes. How much is 6 hours? So 6 hours வந்து எவ்வளவு நிமிஷம்னு கேட்கறான். இது என்ன பண்ணணும்னா நீங்க போத் சைட்ஸ் இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் மறுபடியும் 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். So 60 into 6 gives you 360 minutes. So 6 hours is nothing but 360 minutes. அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் இது எழுதிட்டீங்கன்னா கேம் ஓவர். அவ்வளவுதான். ஒன்ஸ் இது எழுதிட்டீங்கன்னா 360 minutes. ஆனா இது கருப்பு பெண்ணில் எழுதிக்கிறேன். So 360 minutes is the answer for first question. இது ஆன்சர். ஸோ 3 hours 360 minutes இது ரெண்டு தான் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? கன்வெர்ட் 360 seconds to minutes. ஓகே, கன்வெர்ட் 360 seconds to minutes. 1 minute எவ்வளவு செகண்ட் இருக்கும்? 60 seconds இருக்கும். இது தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 minute 60 seconds இருக்கும். ஸோ அப்போ எத்தனை நிமிஷத்துல வந்து 360 seconds இருக்கும்? How many minutes gives you 360 seconds? இப்போ 360 நீங்க எப்படி எழுதலாம்? ஆக்சுவலா 60 into 6 எழுதலாமா? 60 into 6 seconds எழுதலாம் பேசிக்கா. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் 60 இருக்கு. ஸோ இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை நீங்க போத் சைட்ஸ் இன்டூ 6 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும். 360 செகண்ட்ஸ்க்கு எவ்வளவு நிமிஷம் கிடைச்சிடும். ஸோ அதே ஐடியா தான். போன தடவை என்ன பண்ணணுமோ அதே ஐடியா தான். ஸோ யூ ஹேவ் டு மேனிபுலேட் த ஒரிஜினல் ஈக்குவேஷன் இன் சச் அ வே ஸோ தட் யூ கேன் கெட் யுவர் ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா போத் சைட் 6 போட்டீங்கன்னா என்ன வரும்னா 6 minutes equal to 360 seconds வந்துடும். 6 minutes equal to 360 seconds. இது பேசிக்கா இது இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ரூல் இருக்கிறதுனால எல்லாம் பண்ண முடியுது. சப்போஸ் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா நீங்க பண்ண முடியாது. பட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான் இதெல்லாம். ஸோ நீங்க ஈஸியா பண்ணலாம். ஸோ 6 minutes எழுதிக்கலாம் இந்த இடத்துல. 6 minutes அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். 6 minutes is nothing but 360 seconds. 360 seconds தான் 6 minutes அர்த்தம். நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்பேர் 4 hours versus 14,400 seconds. ஸோ 4 hours பெருசா இல்ல 14,400 செகண்ட்ஸ் பெருசா இல்ல ரெண்டு ஈக்குவலான்னு கேட்கறான். ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. 3 பாசிபிலிட்டி இருக்கு. கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு. 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மூணுத்த ஒரு சாய்ஸ் பிக் பண்ணி இங்க எழுதணும், அவ்வளவுதான். ஸோ 4 hours நம்ம செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிடலாம். அது ஈஸி. ஸோ இதெல்லாம் அனுப்பிச்சிடுறேன். 4 hours நம்ம செகண்டா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ 1 hourல எவ்வளவு செகண்ட் இருக்கு? பேசிக்கா 1 hourல 60 minutes இருக்கு. ஸோ இது தெரியும் எல்லாருக்கும். 1 minute 60 seconds இருக்கு. 1 minute பாத்தீங்கன்னா 60 seconds இருக்கு. இப்போ 60 minutes எவ்வளவு செகண்ட் இருக்கும்? 60 minute இந்த ஈக்குவேஷனை போத் சைட்ஸ் நீங்க 60 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா
உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிடும். இந்த இந்த இதுக்கான பதில் கிடைச்சிடும். ஸோ போத் சைட் 60 பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 60 into 60 செகண்ட்ஸ் இருக்கும் 60 மினிட்ஸ்ல. ஸோ 60 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 60 into 60 செகண்ட்ஸ் இருக்கும், which is nothing but 3600 செகண்ட்ஸ். 3600 செகண்ட்ஸ் இருக்கும் ஒரு 60 மினிட்ஸ்ல. 60 மினிட்ஸ் இஸ் nothing but 1 hour. ஸோ முதல்ல நீங்க ஹவர்ல இருந்து மினிட் போறீங்க, மினிட்ல இருந்து செகண்ட் போறீங்க. இதான் ரூட் மேப்பு. ஸோ ஹவர்ல இருந்து மினிட் பண்ண என்ன பண்ணணும்? இன்டூ 60 பண்ணணும். மினிட்ல இருந்து செகண்ட் பண்ணா என்ன பண்ணணும்? இன்டூ 60 பண்ணணும். ஸோ பேசிக்கா ஹவர்ல இருந்து செகண்ட் பண்ணா என்ன பண்ணணும்? 60 into 60 3600 போடணும், அவ்வளவுதான். ஸோ 1 hour ஈக்குவல் டு இங்க எழுதிக்கிறேன் வேற கலர்ல. 1 hour ஈக்குவல் டு 60 into 60 செகண்ட்ஸ். ஏன்னா இந்த கன்வர்ஷன் இந்த ரூட் இதான் ரூட் மேப் பேசிக்கா, இதான் ரூட் மேப். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ரூட் மேப் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். இதான் ரூட் மேப். ஸோ ஹவர் டு செகண்ட் பண்ணா என்ன பண்ணா, இந்த மினிட்டை பைபாஸ் பண்ணிட்டு போனா 3600 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மினிட் பத்தி யோசிக்க வேண்டாம், ஒன்ஸ் இந்த ரூட் மேப் தெரிஞ்சா ஈஸி தான். ஸோ ஹவர் 1 hour ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். இப்போ 4 hours எவ்வளோ வரும் உங்களுக்கு? போத் சைட்ஸ் 4 hour மல்டிப்ளை பண்ணீங்க, அப்போ உங்களுக்கு 4 hours கிடைச்சிடும். போத் சைட்ஸ் 4 hour மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 hoursல எவ்வளோ செகண்ட் இருக்குன்னு கிடைச்சிடும். ஸோ 3600 into 4 என்ன வரும்? 36 into 4 என்ன வரும் உங்களுக்கு? 36 into 4 gives you 144 நினைக்கிறேன். ஆமா 144. 3600னா என்ன பண்ணணும்? இங்க 2 0 போட்டீங்கன்னா சப்போஸ் எப்படி எழுதுனா இங்க 2 0 வரும் ஆக்சுவலா. 3600 into 4 gives you 14400 செகண்ட்ஸ். 3600 into 4 gives you this answer. 36 into 4 னா வெறும் 144 தான் வரும். 3600 into 4 னா பேசிக்கா 100 டைம்ஸ் ஆஃப் திஸ் அமௌண்ட். ஸோ 14400 வரும். ஸோ பேசிக்கா இது ரெண்டு ஈக்குவல் தான். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 4 hours ஈக்குவல் டு 14400 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு தான். கம்பேர் கேட்டிருக்கான், ரெண்டு ஈக்குவல் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். ஃபார்மர் plowed the field for 3 hours 35 minutes. How many minutes did he plow? இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எவ்வளவு நிமிஷம்னு கேட்கறான். ஸோ 35 மினிட்ஸை டச் பண்ணாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ டோன்ட் டச் இட். 3 hours மட்டும் நம்ம மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணா கேம் ஓவர், அவ்வளவுதான். அதான் பிளான். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா போதும். ஸோ 1 hourல எவ்வளவு மினிட்ஸ் இருக்கு? 60 மினிட்ஸ் இருக்கு. இப்போ 3 hoursல எவ்வளவு இருக்கும்? பேசிக்கா போத் சைட்ஸ் நீங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும், அப்படின்னா உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிடும். 3 hours ஈக்குவல் டு 60 into 3 minutes, which is nothing but 180 minutes. 60 into 3 என்ன வரும் உங்களுக்கு? 180 minutes வந்துடும். ஸோ 180 minutes. ஸோ 180 minutes கிடைச்சிருச்சா? இதோட இந்த 35 minutes கூட்டுங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 180 minutes plus 35 minutes gives you the total number of minutes the farmer workedன்னு சொல்லலாம், இல்லை plowedன்னு சொல்லலாம். plowed the field. ஸோ 180 plus 30 என்ன வரும் உங்களுக்கு? 210 வரும். 210 plus 5னா 215 minutes வரும். ஸோ 215 minutes ஒர்க் பண்ணியிருக்காரு அவர், ப்ளோ பண்ணியிருக்காரு, அதாவது உழுதுருக்காரு. ஸோ ஆன்சர் வந்து 215 minutes. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் நத்திங் பட் 215 minutes, அவ்வளோதான். ஸோ மினிட்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கிறேன் மினிட்ஸ். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போனால், 2 cyclists took 5 hours 35 minutes 10 seconds and 8 hours respectively to cover the same distance. ஓகே, ஒருத்தன் பயங்கர ஃபாஸ்டா போயிருக்கான், இன்னொருத்த கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்கான். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் டைம் டேக்கன் பை தம். ஓகே, இதான் பெருசு, 8 hours தான் பெருசு, கிளியரா பார்த்தாலே தெரியும். 8 hours is way bigger than 5 hours 35 minutes. 10 seconds is a very negligible quantity, but நம்ம ஸ்டில் எடுத்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ 5 hours 35 minutes 10 seconds is less than 6 hours. அதுலயே உங்களுக்கு தெரியும் 6 hours is less than 8 hours. ஸோ 5 hours 35 minutes 10 seconds is less than 6 hours. So 8 hours is definitely more than 5 hours 35 minutes 10 seconds. ஸோ இப்போ பேசிக்கா இது மைனஸ் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், அதாவது டிஃபரன்ஸ் கிடைச்சிடும். ஸோ 8 hours minus of 5 hours 35 minutes 10 seconds. 5 hours plus 35 minutes plus 10 seconds. 35 minutes plus 10 seconds. ஸோ இதுக்கான பதில் இதான். ஸோ ஒன்ஸ் இது கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும், இந்த ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணிட்டா கிடைச்சிடும். 8 hours minus 5 hours என்ன வரும் உங்களுக்கு? 3 hours வரும். பேசிக்கா இந்த மைனஸை நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 8 hours minus 5 hours minus 35 minutes minus 10 secondsனு வரும். minus 10 seconds. இப்போ நீங்க இந்த 8 hours minus 5 hours மேல முடிச்சிருங்க, 3 hours கிடைச்சிடும். அப்புறமே இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 3 hours minus 35 minutes minus 10 secondsனு வரும். ஸோ 3 hours minus 35 minutes minus 10 seconds. minus 10 seconds. ஸோ இப்போ இந்த மினிட்டே செகண்டா கன்வெர்ட் பண்ணும், இந்த ஹவரையும் செகண்டா கன்வெர்ட் பண்ணும். ஹவர்ஸ் செகண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இது எங்க ஏற்கனவே பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். இந்த 3600 போடணும். இதான் ரூட் மேப். இந்த ரூட் மேப் தெரிஞ்சா ஈஸியா போட்டுடலாம். ஸோ ஹவர்ஸ் டு செகண்ட்னா என்ன பண்ணணும்? இன்டூ 3600 போடணும்.
மினிட்ஸ் டு செகண்ட் என்ன பண்ணணும், இன்டூ 16 பண்ணணும், 35 இன்டூ 60. அவ்வளோதான் முடிஞ்சது வேலை. ஸோ 36 இன்டூ 3 இன்டூ 3600 என்ன வரும் உங்களுக்கு, 108 ஃபாலோட் பை 2 zeros. ஸோ 10,800 வரும். 35 இன்டூ 6 என்ன வரும் உங்களுக்கு, கால்குலேட் பண்ணிடுறேன் ஃபாஸ்டா. 35 இன்டூ 6 என்ன வரும், 6 5 30, 6 5 30, 6 இன்டூ 3 18, 18 plus 3 21, 210 followed by 1 0 ன்னு நினைக்கிறேன். 210 followed by another 0. So 2100. So 2100. 10,800 minus 2100 minus 10. So இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பண்ணுங்களா. ஸோ 10,800 minus 210. ஸோ 210 எப்படி எழுதலாம், இது எப்படி பண்ணலாம்னா பேசிக்கா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 2100 plus 10 seconds என்ன வரும் உங்களுக்கு, ஏன்னா பேசிக்கா இது ரெண்டுமே மைனஸ் சைன்ல இருக்கிறதுனால நீங்க அப்படியே ஆட் பண்ணணும். இதுவே மைனஸ் பேசிக்கா. ஸோ அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆஃப் 2100 plus 10 seconds வந்துடும். ஸோ 2100 plus 10 seconds என்ன வரும் உங்களுக்கு, 2110 வரும், 2110 வரும். ஸோ அப்பனா என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் பேசிக்கா அழிச்சிடறேன், தேவையில்லாது அழிச்சிடறேன். பேசிக்கா இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னு நான் சொல்றேன். எது ரெண்டுத்தையும் கூட்டினா இதையும் கூட்டினா உங்களுக்கு இவ்வளவு வரும், இவ்வளவு செகண்ட்ஸ் வரும். ஒன்ஸ் இது தெரிஞ்சிச்சுன்னா 10,800 மைனஸ் இது பண்ணிடலாம். ஸோ இதான் பண்ணணும் நம்ம. ஸோ என்ன பண்ணலாம்னா நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணலாமா இல்லை வேற இங்கே எழுதுறேன், இது கரெக்டா இருக்கும் இந்த ஸ்பேஸ். 10,800 minus 2110 இதான் ஆன்சர். ஓகே, நான் ஆக்சுவலா ஆன்சர் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணியே போட்டேன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8690 வரும். ஸோ ஆன்சர் வந்து 10,800 செகண்ட்ஸ் மைனஸ் 2110 gives you 8690 செகண்ட்ஸ். ஸோ இதான் ஆன்சர். நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் புக்ல இருந்து. புக்ல பின்னாடி ஆன்சர் இருக்கும், ஏன்னா இது எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான், எக்ஸாம்பிள் 12. ஸோ ஆன்சர் வந்து 8690 செகண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இல்லை, எக்ஸாம்பிள் 12 இல்ல, எக்ஸாம்பிள் 15ஓட ஆன்சர் இது. ஸோ இதை எடுத்து இங்க எழுதிடுறேன், இதெல்லாம் அழைச்சிடுறேன். பேசிக்கா தேவையில்லாத வேலை, தேவையில்லாம இங்க எழுதிட்டேன். ஓகே, இப்ப வந்து என்ன பண்ணலாம், இதையும் அழைச்சிடுறேன் பேசிக்கா. ஸோ 8690 தான் ஆன்சர், அவ்வளவுதான். ஆன்சர் இஸ் நத்திங் பட் 8690 செகண்ட்ஸ். இங்க ஓரமா எழுதிக்கிறேன், 8690 செகண்ட்ஸ், அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். பட் ஃபிஃப்த் கொஸ்டின், அதாவது எக்ஸாம்பிள் 15 நம்மளை பொறுத்தவரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்டினரி டைம் ஒரு 12 hour ஃபார்மேட் தான் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இதெல்லாம் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கா கன்வர்ஷன் ஆஃப் டைம்ல நம்ம ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ 5 questions டன், 5 questions டன் ஃப்ரம் கன்வர்ஷன் ஆஃப் டைம். அடுத்த வீடியோல நம்ம இந்த ஏஎம்பிஎம்ல என்னன்னு பார்த்துடலாம், இதான் பார்க்க போறோம். ஆர்டினரி டைம் ஒரு 12 hour ஃபார்மேட் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.